அடுத்து நம்ம பார்க்க போகிறது குரூப் 2 தேர்வில் எதிர்பார்க்கப்படும் கேள்விகள் தான். உங்களுக்கு இது மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட்டாக கொஷின்ஸ் போடணுன்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்ஸ் போடுங்க. தட்சிண காந்தி என்று அழைக்கப்படுபவர் ராஜாஜி. மதுரை காந்தி எம்என் சுப்புராமன். தட்சிண காந்தின்னு அழைக்கப்படுவர் ராஜாஜி. மதுரை காந்தின்னு அழைக்கப்படுவர் எம்என் சுப்புராமன். தமிழ்நாட்டோட ரூசோன்னு அழைக்கப்படுவர் தந்தை பெரியார். ஆங்கில பித்தர் என அழைக்கப்படுபவர் டிஎம் நாயர். தட்சிண காந்தி யார்? ராஜாஜி. மதுரை காந்தி எம்என் சுப்புராமன். தமிழ்நாட்டின் ரூசோ தந்தை பெரியார். ஆங்கில பித்தர் அழைக்கப்படுவர் டிஎம் நாயர். ஈவே ராமசாமி அவர்களை தந்தை பெரியார்னு அழைத்தவர் பி சிதம்பரம் பிள்ளை 1927. ஈவே ராமசாமி அவர்களை தந்தை பெரியார்னு அழைத்தவர் பி சிதம்பரம் பிள்ளை 1927. பெரியார் அவர்களை தமிழ்நாட்டின் ரூசோன்னு அழைத்தது யாருன்னா சர் ஏ ராமசாமி முதலியார். பெரியார் அவர்களை தமிழ்நாட்டின் ரூசோன்னு அழைத்தது யாருன்னு கேட்டால் சர் ஏ ராமசாமி முதலியார். 2025 இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ்ன்னு சொல்கிறோம். 2025 என்ன சொல்கிறோன்னா இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ். திராவிட நாடு காஞ்சின்னு இதழ் நடத்துனது சிஎன் அண்ணாதுரை. திராவிட நாடு காஞ்சி என்ற இதழ் சிஎன் அண்ணாதுரை. திராவிட நாடு காஞ்சி இதழ் சிஎன் அண்ணாதுரை. தமிழ் உண்டு தமிழ் மக்கள் உண்டு இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு என்று கூறியவர் பாரதிதாசன். தமிழ் உண்டு தமிழ் மக்கள் உண்டு இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு என்று கூறியவர் பாரதிதாசன். மாணவர் நேசன் முரசொலி முத்தாரம் இதழ்களை நடத்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி. மாணவர் நேசன் முரசொலி முத்தாரம் இதழ்களை நடத்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி. தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முதல் முழக்கம் தந்தை பெரியார் 1938 செப்டம்பர் 11 திருவல்லிக்கேணி கடற்கரையில் சொன்னது. தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முதல் முழக்கம் தந்தை பெரியார் 1938 செப்டம்பர் 11 திருவல்லிக்கேணி கடற்கரையில். 1938 ஜூலை 1 திராவிட நாடு பிரிவினை நாள்னு அழைக்கப்படுது. 1938 ஜூலை 1 1938 ஜூலை 1 திராவிட நாடு பிரிவினை நாள். ஜூலை 1 திராவிட நாடு பிரிவினை நாள்னு எப்போலேருந்து சொல்கிறோன்னா 1938. செப்டம்பர் 23 1944 தந்தை பெரியார் அம்பேத்கரில் லண்டனில் மீட் பண்ணியிருக்காரு. அப்போ என்ன பேசுகிறாங்கன்னா கிராமத்தில் விவசாய தொழிலாளர்கள் இவர்கள் கண்டுகொள்ளலன்னு பேசிகிட்டு இருந்திருக்காங்க. இது எதுக்காக முக்கியம்னா ஸ்டாலின் அவர்கள் இப்போ லண்டனுக்கு போயிருந்தாங்க இல்லையா, அப்போ அம்பேத்கர் வீட்டில் இந்த ஃபோட்டோவை கை காமிச்சு பேப்பரில் போட்டிருப்பாங்க. அதுதான் செப்டம்பர் 20